சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க என்னடானா இவ எடுத்தத போய் கையில பிடிக்கிறீங்களா மாப்ள? மகேஷ் மாப்ள, அண்ணன் தம்பிங்க கூட அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு இப்படி ஆனா இந்த மாதிரி செய்ய யோசிப்பாங்க. பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் புருஷனால இப்படி துடிக்க முடியும். நீங்க எப்படி இப்படி பண்ணீங்க? சாரி ஆண்டி, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்ன அறியாமலேயே நான் அதை பண்ணிட்டேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அது எப்படி உங்களால இப்படி பண்ண முடியும்? அதான் ஆண்டி, எனக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அதான் கன்ஃபியூசிங்காவே இருக்கு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப பண்ணது வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இல்ல மாப்பிள்ள, இது ரொம்ப தப்பு. நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை, ரொம்ப தப்பு. ஏண்டி டிராமாக்காரி, அவர் தான் கை நீட்டுறாருன்னா நீ அவர் கையில எடுத்து வைப்பியா? இல்ல மேடம், சார் அப்படி கை நீட்டுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாரி மேடம். ஆமா, ஆவுனா இவ ஒரு சாரி பூரின்னு வா. இவளையெல்லாம் ஒண்ணு, அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும். இல்ல எல்லாத்தையும் அடியோட மறந்து அவரு நிம்மதியா இருக்கணும். ஆனா இந்த ரெண்டும் இல்லாம அவர் இப்படி கஷ்டப்படுறது எந்த வகையில நியாயம்? அவரு எல்லார் முன்னாடியும் கோனி கொருகி நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அஞ்சலி, வாங்க சார். என்ன சார்? இங்கதான் யாருமே இல்லையம்மா. அப்பான்னு கூப்பிடுமா. நீ சார் சார்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு எப்படி வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? வேற வழி இல்லாம அந்த வழியை நான் தாங்கிட்டு இருக்கேம்மா. தயவு செஞ்சு யாரும் இல்லாத நேரத்துல என்ன சார்னு கூப்பிடாதம்மா. சொல்லுங்கப்பா. உனக்கு இப்படி சடனா ஆன போது நீயும் ஒரு மாதிரி ஆயிட்ட. மாப்பிள்ளையும் ஒன்னும் புரியாம நின்னுட்டார். இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமா வாழ்ந்த வாழ்க்கையோட வெளிப்பாடுதாம்மா. அதனாலதான் உங்களே அறியாம இது நடந்துருச்சு. இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிய அந்த கடவுள் எப்படிமா பிரிச்சு வைப்பாரு? கவிக்கும் மாப்பிளைக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போனது அந்த ஆண்டவனோட விருப்பம் தான் எனக்கு தோணுது. என்னடா அப்பாவே இப்படி பேசுறாருன்னு பாக்குறியம்மா? நானும் சாதாரண மனுஷன்தாம்மா. ஒரு பக்கம் கவி, இன்னொரு பக்கம் நீ. என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு அப்ப தெரியலம்மா. கவி ஏதாவது பண்ணிக்குவான்ற பயத்துலதாம்மா அந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாணம் நின்னு போனதுனால கண்டிப்பா நீயும் மாப்பிளையும் ஒன்னு சேரணும்னு தான் விதி.
அந்த கடவுளோட விருப்பமும் அதுதான் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுமா. என்னப்பா கவிய பத்தி யோசிக்காம நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? மனுஷங்க எப்படி வேணா மாத்தி மாத்தி முயற்சி பண்ணலாமா, ஆனா அதை முடிவு பண்றது யாரு? கடவுள் தானமா. கடவுளோட விருப்பமும் அதுதான்றப்ப யார் என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. கண்டிப்பா நீயும் மாப்பிளையும் சீக்கிரமே ஒண்ணு சேருவீங்கம்மா. ஆனா அஞ்சலி, நீ இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏன்னா நீ கன்சீவ் ஆக்கிறது எப்படியோ குணவதிக்கும் பத்மாவதிக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து உன் கருவை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கடவுள் புண்ணியத்துல உன் அத்தை சித்ரா ஃபோன் பண்ணதுனால நான் சரியான நேரத்துக்கு வந்து உன்னை காப்பாத்தினேன். அந்த கேடுகிட்ட ஜென்மங்க உன் கருவை கலைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்கம்மா. என்ன செய்வாங்கன்னு நம்மால யோசிக்கவே முடியாது. அதனாலதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல. எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு. ச்சே, நான் ஏன் அப்படி பண்ணேன்? இப்போ அஞ்சலி கூட என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. எவ்வளவு சீப்பா நினைச்சிருப்பாங்க என்ன. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ச்சே, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லையே. ஏ பத்மா, போதும். இதுக்கு மேல அறுத்தேனா இந்த கொடிக்கயிறு இப்பவே அறுந்து விழுந்துரும். இப்படியே விடு. அப்போதான் கரெக்டா அவ வந்து துணியை காயப்படும் போது அறுந்து விழுந்துரும். நீ கீழே போய் அந்த டிராமாக்காரிகிட்ட எல்லா துணியும் ஒரே பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. போ. சரிக்கா. வரட்டும். வந்த துணியை காயப்படுவாள். அப்போ வெயிட் தாங்காம கொடிக்கயிறு அருந்து எல்லா துணியும் கீழே விழும். அதை வச்சு அவ வயித்துல வளர்ற கருவை நான் கலைக்கிறேன் பாரு.